ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை ரொம்ப ஓல்டா இருக்கிற ஒரு 5-6 நாள் ஓல்டு பிரெட்டோ இல்லைன்னா ஒரு கேக்கோ சாப்பிட்ருக்குது. உடனே வாமிட் எடுத்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆன உடனே ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள செத்து போச்சு இல்லைங்களா. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னாக்கா, ஓல்டு ஆயிட்ட பிரெட்டோ இல்லைன்னாக்கா கேக்கோ நம்ம சாப்பிடக்கூடாது. நாமும் சரி குழந்தைங்களும் சரி, வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் பிரெட்டை கூட ஒரு 2-3 நாள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், க்ரீனாக அப்படி நிறைய காலம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரைட்டா. அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக ஃபுட் பாய்சன் ஆகிடும் ரைட்டா. அதுதான் அந்த குழந்தைக்கு ஆயிருக்குது. அதில் ஒரு 7 நாளினுடைய கேக்கில் ஃபங்கஸ், அதுவும் எஸ்பெஷலி இந்த கிளாஸ்ட்ரீடியம்ங்கிற ஒரு ஃபங்கஸ் ரைட்டா, அது இன்ஃபெக்ட் ஆச்சுனாக்க ஃபுட் பாய்சன், வெறும் ஃபுட் பாய்சனாக இருந்ததுனாக்கா வாமிட்டு, லூஸ் மோஷன் ஆகி ட்ரிப் எல்லாம் ஏற்றி காப்பாற்றிடலாம். ஆனால் சில அனஃபிலாக்டிக் ஷாக் வரும், அலர்ஜி. ஸோ அலர்ஜி ஆச்சுனாக்க என்ன ஆகும், உடம்பெல்லாம் நமைச்சல் எடுத்து அங்கங்கே கண்டு கண்டா வீங்கி போயிடும். அண்ட் அது ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா தொண்டையில் லாரிங்ஸ், அந்த மூச்சு குழாயில் வீக்கம் மூச்செடுக்க முடியாமல் ஆயிடும். அதுதான் அனஃபிலாக்டிக் ஷாக். டோட்டலாக பிபிலாம் டவுன் ஆகிடும். அனஃபிலாக்டிக் ஷாக் வந்ததுனாக்க உடனே குழந்தை ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளேயே இறந்து போயிடும் ரைட்டா. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஒரு ஃபுட்டு வீணானாலும் பரவாயில்ல, நம்ம உயிரை விட அந்த ஃபுட்டு ஒன்றும் முக்கியம் இல்லை. அதனால கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா பிரெட்டோ இல்லைனாக்கா இந்த கேக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கூலும் ஒரு சின்ன அட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். எல்லா டாக்டர்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை நானும் சொல்கிறேன். ஸ்கூலில் எமர்ஜென்சியாக மெயினாக 2 ட்ரக் வச்சுக்கோங்க. பேரஸ்டமால் சிரப், சில்ட்ரனுக்கு பேரஸ்டமால் சிரப் முக்கியம். ஏன்னா ஃபீவர் ஏதானு வந்ததுனாக்கா ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது கன்வல்ஷன்ஸ் வந்துடும், ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ அதை எமர்ஜென்சி டேக்கிள் பண்ணுறதுக்கு பேரஸ்டமால் சிரப் வச்சுக்கோங்க. செட்ரிசின் சிரப், அது ஆன்டிஹிஸ்டமின். இந்த மாதிரி அனஃபிலாக்டிக் ஷாக்கு, வீக்கம், நமைச்சல் இதெல்லாம் வந்ததுன்னா இமிடியேட்டாக ஃபர்ஸ்ட் எய்டாக கொஞ்சம் அந்த செட்ரிசனை ஒரு 5 ml கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அந்த எமர்ஜென்சியை டேக்கிள் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலில் போனதும் அவங்க ஸ்டீராய்டு அதெல்லாம் அடிக்குவேட்டாக கொடுத்து குழந்தைய காப்பாற்றிட முடியும் ரைட்டா. இந்த ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கலன்னாக்கா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளேயே உயிரும் போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால எல்லா ஸ்கூல்லையும் எமர்ஜென்சி கிட்ல இந்த 2 ட்ரக், இது சேஃப், இது எதுவும் டேஞ்சர் கிடையாது. பேரஸ்டமால் சிரப்பும் செட்ரிசின் சிரப்பும் கட்டாயம் வச்சுக்கோங்க ரைட்டா. அது எமர்ஜென்சியை டேக்கிள் பண்ணுறதுக்கு இருக்கும். அண்ட் மீதியை ஹாஸ்பிட்டல் இமீடியட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா டாக்டர்ஸ் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றிடுவாங்க. அண்ட் எப்பவுமே இந்த ஓல்டு ஃபுட்டை சாப்பிடாதீங்க, ஓகேவா.